தீபிகா மேடம் இருந்துட்டு, இப்போ நம்ம மல்லி மேலயும், விஜய் மேலயும் வந்து செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் வந்து மல்லி மட்டும் தான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியா இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த ஆடியோ மூலியமா இப்போ விஜய் மிகப்பெரிய ஒரு எதிரியா ஆயிட்டு இருக்காரு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, விஜய் தான் வந்து அந்த ஒரு ஆடியோவ வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய பண்ணாரு அப்டிங்கிறது நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம தீபிகா மேடம் வந்துட்டு அந்த ஆடியோவ ஆட்டைய போடுறது கூட பார்த்தாரு. ஆனா, கடைசில இப்டி ரிலீஸ் ஆகும் அப்டின்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாகு கிட்ட வந்து ஒரு செக்லாம் வந்து குடுத்து, போயிட்டு வந்து பணத்த எடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம ஏற்கனவே மயிலு வந்து இந்த வீட்ல இருந்து நகைய வந்து எப்படி நம்ம எடுக்கிறது? அதாவது ஏற்கனவே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நகைய எடுத்துட்டு வா, பணம் எடுத்துட்டு வா, ஒரு பைக் இருந்தா போதும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தா போதும். மாசத்துக்கு ரூ. 30,000 வந்து சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாம உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்றாங்க. அதாவது நகையோ, இல்ல பணமோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம ஏற்கனவே வந்து தனக்காக வந்து கைய அறுத்துக்கிட்டான். இப்ப என்னடான்னா கழுத்த அறுத்துக்குவேன் அப்படிங்கிற வந்து மாரி வந்து மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம, மயிலு இருந்துட்டு வந்து இப்போ நமக்காக இவ்ளோ பண்றானே! ஒரு நல்லவனா தான் இருப்பான். அதுவும் இல்லாம நம்மள வந்து ரொம்ப லவ் பண்றான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ரொம்ப வந்து யோசிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து வேற வழி கிடையாது. நம்ம வந்து இங்கிருந்து போயிடலாம். அதுவும் இல்லாம கண்டிப்பா அக்காவோ, இல்ல வந்து மாமாவோ, இல்ல யாருமே வந்து நம்மளோட கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து சொன்ன மாதிரி இப்போ போறதுக்கு தயாராயிட்டாங்க. போனவங்க சும்மா போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. அதே மாரி இப்போ அடுத்த ஒரு விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அதாவது தீபிகா அதாவது ஏற்கனவே தீபிகா மேடம் வந்து நம்ம மல்லிக்கு, விஜய்க்கு பிரச்சனை குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி இப்போ நம்ம மயில் அதாவது நாகு வந்து பணத்த கொண்டு வர சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு பணத்தினாலேயே வந்து அடுத்த பிரச்சனை வந்து வந்திருக்கு. அதாவது மயில் வந்து அந்த பணத்த வந்து ஆட்டைப்பட்டு போயிட்டாங்க. நாகு வந்து அந்த பணத்த பத்திரமா எடுத்துட்டு வந்து, அடுத்ததா விஜய் கிட்ட குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து நெனைக்கிறதுக்குள்ள, பையில வச்ச பணத்த வந்து காணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, விஜய் கிட்ட வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா நாகுவ வந்து சந்தேகப்பட முடியாது. அதே மாதிரி மல்லியும், விஜயும் இருந்துட்டு, அப்போ பையில வச்ச பணம் எங்க போயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, அடுத்தடுத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய்லாம் வந்து செம்ம கோவத்துல இருக்காரு. அது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாம பணத்த வந்து இப்போ அடுத்ததா வேலை செஞ்சவங்களுக்கு இன்னும் மத்தவங்களுக்கெல்லாம் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பணத்தையே வந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பணத்த காணோம் அப்படின்னும்போது ரொம்பவும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு இந்த ராஜேஸ்வரி தான் இத பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாரி டவுட் வருது. டைரக்ட்டா போயி ராஜேஸ்வரியும் உண்டு இல்லன்னு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணது ராஜேஸ்வரி தான். ஆனா இந்த ஒரு டைம்ல வந்து பண்ணது ராஜேஸ்வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி கிட்ட கேட்கும்போது, அதாவது இந்த வீட்ல நீங்க வந்து யார் யாரையோ கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த நாகு, அதுக்கப்புறம் வந்து இந்த மல்லியோட தங்கச்சி மயிலு, இவங்க யாருன்னா எடுத்திருக்க மாட்டாங்களா? ஏன் இந்த மல்லிய கூட எடுத்திருப்பாளே அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில மயிலு எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுவ வந்து தேடுறாங்க. மயிலு வந்து எங்கேயுமே இல்ல. அதே மாரி ஃபோன் பண்ணாலுமே கூட ஃபோன் வந்து ரிங் ஆகுது எடுக்கிறது இல்ல. இது உண்மையிலேயே விஜய்க்கும், மல்லிக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து மயிலு தான் வந்து அந்த பணத்த வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இது நாள் வரைக்கும் வந்து விஜய்க்கு இந்த விஷயம் தெரியாது. அதாவது மயிலு வந்து ஒரு பையன லவ் பண்றது, இந்த மாரி விஷயம் எதுவுமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சா வந்து அசிங்கம். அதுவும் இல்லாம நார்மலா மயிலுக்கு பேசி புரிய வச்சிடலாம், சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தாங்க. ஆனா கடைசியில வந்து வெளிய சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா? அத வச்சு மயிலு எங்க போயிருக்கா? அதாவது பணம் கூட அப்பாற்பட்ட விஷயம் தான். ஆனா மயிலு எங்க போயிருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அத தேடும்போது கடைசியில வந்து மயிலு வந்து பணத்த எடுத்துட்டு போன ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுறாங்க. அதுவும் இல்லாம பொட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு போனத பார்த்த உடனே உண்மையிலேயே உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அதுவும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு அதிர்ச்சியோட கேட்கிறாரு, "மயிலு எங்க பேக்க தூக்கிட்டு போறா? உன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல என்கிட்ட சொல்லிட்டு போல. கண்டிப்பா அந்த பையன் வந்து கூப்பிட்டு தான் இவ போயிருப்பா." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவங்க அண்ணியெல்லாம் பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா, அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறுது. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம திரு திருத்துன்னு முழிக்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் வந்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது என்ன பண்றது இப்போ?
அதுவும் இல்லாம மயிலு எங்க போனான்னு தெரியலையே! அவளுக்கு அவ்ளோ சொல்லி புரிய வச்சேன். அதுவும் இல்லாம அந்த பையன் வந்து ரொம்ப அதாவது அவன் வந்து குடிக்கிறான். குடிகாரன் அவன் அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மயிலுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ மயிலு வந்து பணத்த எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ராஜேஸ்வரிக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாகும். அதே மாரி இப்போ மயிலு மேல உங்களுக்கு எல்லாருக்குமே கோவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து தன்னோட தங்கச்சிய வந்து கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் அதாவது தீபிகா மேடத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி மயில காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா கூட வந்து அவங்க யாருமே அதை ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையிலே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் வந்து இப்போ நம்ம மல்லிகை விஜயும் அவங்களே வந்து இப்போ தேடி போக ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா வந்து தேடி போகும்போது அதாவது அந்த அஹ், அந்த மயிலோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படியாச்சும் வந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு வர வச்சு அதுக்கப்புறம் மயிலு வந்து ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ இதா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம மல்லியும் விஜயும் இந்த ஒரு விஷயத்த சும்மா எடுப்பாறது கிடையாது. விஜய் வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி. மயிலு வந்து காப்பாத்திரலாம். நீ வந்து இன்னும் அதாவது போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடுத்ததா மயிலு வந்து கண்டுபிடிச்சு காப்பாத்த போறாங்க. ஏன்னா அங்க போய் மாட்டிக்கிட்டு அடுத்தடுத்து என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இந்த ஒரு விஷயத்த வந்து சீக்கிரம் சீக்கிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.